வணக்கம் நேர்களே. துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய பிரமுகரை தான் நாங்கள் இன்றைய தினம் சந்திக்க போகிறோம். இவரை இதற்கு முன்னர் நாங்கள் சில நிகழ்ச்சியூடாக டான் தொலைக்காட்சியில் பார்த்திருந்தாலும் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம். வணக்கம். சரி, இதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன் நீங்கள் நிலம் தானா போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக இந்த பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த துறை, அதாவது இந்த உங்களுடைய விரிவுரையாளர் என்ற பணிக்கப்பால் உங்களுடைய ஒரு கலைஞனாக கூட நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். அதே போல் இந்த யோகா போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடாக பார்க்கலாம். சரி, நான் ஆரம்பத்தில் நான் உங்களிடம் கேட்கின்றேன். நான் நினைக்கின்றேன் 45 வயதை கடந்து நீங்கள் இப்ப உங்களுடைய துறைகளில் சாதித்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றும் ஒரு இளைஞன், அதாவது 30 வயது இளைஞன் போன்று நீங்கள் துடிப்பாக இருக்கின்றீர்கள். இதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே நாங்கள் படிக்கிற காலங்களில், நான் படித்த பாடசாலை ஹோக்கிலிருந்து கல்லூரி படிக்கிற காலங்கள்லேருந்து கிரிக்கெட் விளையாட்டில் மிகவும் ஆரம்பிக்கும். கிரிக்கெட்டில் 35 வருடங்களாக விளையாண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ O40 வரையும் விளையாண்டு கொண்டிருக்கிறோம். 1991ஆம் ஆண்டுலேருந்து விளையாடுகின்ற பொழுது அப்போ பாடசாலை சுடர் மகேந்திரன் அவர்கள், அவர் மேலேயே எங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பில்லர்ஸ் மாதிரி பாடசாலை அதிபர். அவர் மிகவும் வேகமாகவும் ஸ்பீடாகவும் இருப்பார். அவர்களுடைய நாங்கள் கற்றுக்கொண்ட நிறைய விடயங்கள் அது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பிரதிபலித்தது. உண்மையிலே விக்கெட் கீப்பர் நான் ஒரு இலக்கு காப்பாளராக இருந்தபடியால் நிறைய கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது ஒவ்வொரு போலும் எனக்கு வரும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு போல் வருகின்ற பொழுது தான் நான் நாட்டு இழப்பாக கோருவோம். அப்போ அந்த கிரிக்கெட்டில் விளையாடுகின்ற பொழுது மிகவும் துடிதுடிப்புடனும் வேகத்துடனும் ஸ்பீடாகவும் இருந்தால்தான் அந்த கிரிக்கெட் விளையாட்டில் விக்கெட் கீப்பரால் சாதித்து கொள்ள முடியும். ஆகவே அன்றைய 1991ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையும் O40 வரையும் இதுவரையும் 2025 வரையும் விக்கெட் கீப்பர்களாக பணியாற்றி வருகின்றேன். அது ஒரு மிகப்பெரிய காரணம்தான். அதையும் தாண்டி நான் மெய்வல்னர் போட்டியிலும் அதிகம் பார்ட்டிக் பண்ணி நான் படிக்கிற காலங்களில் போல் வோட் தடியூன்றி பாய்தல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட், சில்வர் ஜூப்ளி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவிலையும் கோல்டு மெடல் எடுத்தினான். ப்ரொவின்ஸ் லெவல், நேஷனல் லெவலுக்கு போக முடியலை. அப்போதைய காலத்தில் நாட்டு பிரச்சனையால் நாங்கள் போக இருந்த முதல் நாள் கப்பல் வெடித்து போகையில். அதனால் விளையாட்டுத்துறையில் எனக்கு ஒரு மிகவும் ஆர்வம். அதிலும் கிரிக்கெட் விளையாட்டு மிகவும் துடிப்பான விளையாட்டாக இருந்தபடியால் நானும் அந்த விளையாட்டை நேசித்து விளையாடியபடியால் நானும் ஒரு ஸ்பீடாக இருக்கிறதுக்கான காரணமாக அமைகின்றது. சரி, நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன், அதே போன்று ஒரு விரிவுரையாளர், அதே போன்று யோகா பயிற்சியாளர், அதே போன்று ஒரு நடிகனாக கூட அண்மையில் ஒரு திரைப்படத்தில் கூட நடித்திருக்கின்றனர். சரி, எவ்வாறு உங்களால் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் எந்த விதமான ஒரு சலனமும் ஒன்று பயணிக்கக்கூடியதாக? அதாவது ஏர்லி மார்னிங்லேருந்து அப் டு ஈவினிங் வரையும் ப்ரோக்ராம் ஷெடியூல். உண்மையிலேயே எங்களோட ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பீப்புள். அப்பா ஏர்லியாக 1980ஆம் ஆண்டு இறந்த பிறகு நாங்கள் 5 பேர். அதில் 3 அண்ணன், ஒரு அக்கா இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். மிச்சம் 3 பிரதர்ஸுமே ஒரு துடிப்பானவர்கள். அதில் 2 பேர் விக்கெட் கீப்பர்ஸ். இப்போ 3 பேரும் ஒரு தொழிலதிபர்களாக இருக்கிறோம். அதாவது மரத்தலபாட மங்களா பர்னிச்சர், ஏஷியன் பர்னிச்சர், ரசோதா என்டர்பிரைஸ்ன்னு சொல்லி 3 பேருமே ஒரு 2 பேர் சென்ட்ரல் காலேஜில் படித்தவர்கள், 2 பேர் ஹோக்கிலில் படித்தினாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் நாட்டு பிரச்சனையால் வேறு ஸ்கூலுக்கு போகல. ஆனால் அதை விட எங்களுடைய பிரதர்களும் அண்ணமாரும் ஒரு இதுவரையும் அவர்கள் வேலை செஞ்சதில்லை. வெளியிடங்களில் போய் அவர்களாகவே சொந்தமாக ஒரு வேலையை தாங்களாகவே ஆரம்பித்து தாங்களாகவே, இதுக்கு முதல் நாங்கள் அப்பா செத்திருந்த டைமில் பாஸ்ட் வேயில் எங்களோட அம்மா தான், அப்பா அம்மாவுக்கு ஒரு 37 வயசு தான் இருக்கும். எங்கள் 5 பேரையுமே ஒரு டைம் இது போகாமல் நாங்கள் கோழி வளர்த்து அல்லது கடை வச்சுருந்தாங்க. பழசுக்கு கடை, டெய்லர் கடை, இப்படி எங்களோட வாழ்க்கை பயணம் நிறைய இதுகள். இதில் எங்களுடைய அண்ணன் இருந்த பங்களிப்பு மிகவும் பிரதானது. அதிலும் குறிப்பாக ஜெயந்தன் மங்களா அவர் எங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க ஒரு 13 வயசு. அவரால் எங்களை எல்லாம், அவருக்கு 13 வயது. அவர் அப்போ வீட்டில் இருந்து இந்த கோழி வளர்க்குறது, மேஷ் செஞ்சு விற்கிறது, மற்ற முட்டையெல்லாம் பொறுக்கி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது. இருந்தாலும் அவர் அந்த எங்களோட ஃபேமிலியை ஒரு ஊன்றுகோலாக ஒரு பில்லர்ஸ்மாக இருந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவும்
சலிக்கையில் நாங்களும் அம்மாவோட நல்ல ஒரு பயணம். இப்போ அம்மா இருக்கிறா, 74 வயசு. எல்லாருமே இதுவரையும் ஒரு தடவை வேலைக்கு போகல. நான் மட்டும்தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் வேலை செய்கிறோம். இதை விட நாங்கள் மரத்தளவான ஃபேக்ட்ரி நாங்கள் ஓனாக வச்சுருக்கிறோம். அண்ணன் நாவக்குழியில் இருக்குது 10 ஏக்கரில். அங்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். நாங்களாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறது, நாங்களாகவே மார்க்கெட்டிங், சொந்த கடையிலும் இருக்குது அண்ணமாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம். நாங்கள் எங்களோட ஊரில் இருந்து எங்களோட ஊரில் இருக்கிறாங்களே வேலை கொடுக்குறோம். பட் அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சம்பளங்கள் கொடுக்க அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். பட் அது ஒரு நாட்டில் ஒரு உள்ளூர் உற்பத்தியை நாங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இதுக்கு முதற்பட்ட பழைய பிரசிடென்ட்ஸ் மஹிந்த ராஜபக்ச வேறு ஆக்கள் எல்லாம் வந்து எங்களை ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்துட்டு இதுவரையும் ஒன்றும் செய்யலை. நாங்களாகவே நாங்கள் எங்களோட ஃபேக்ட்ரியை டெவலப் பண்ணி கொண்டு வருகிறோம். வடமாநிலத்தில் நிறைய கடைகளுக்கெல்லாம் தளவாடங்களை இஷ்யூ பண்ணினோம். இப்போ நானே யோசிக்கிறேன், நான் எங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது, அண்ணமா இருக்குது. இப்போ எங்களுக்குள்ளேயும் இந்த நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஒரு நாளும் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணுறது, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் சொல்லுவாங்க. நேரம் ஒரு வேல்யூபிள், ப்ரீசியஸ். ஸோ அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண வேண்டாம். நிச்சயமாக எங்களோட லைஃப் ஒரு ஏர்லி மார்னிங்லேருந்து நைட் வரையும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த கேப்பை விடக்கூடாது. சாப்பிட்டுலேருந்து பின்னேரம் வரையும் ஒரு பிஸியாக இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் யோகக்கலை. அது காலையில் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அந்த ஹோல் டேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதனால் நிறைய பேருக்கு சொல்லிக்கொண்டு வாரன் செய்கிறோம், ஸ்கூல்ஸ்லேயும் செய்கிறோம். இப்போவும் சிவபிராசம் ஸ்கூலில் க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்துக்குள்ளே ஒரு யோகா ப்ரோக்ராம் போய் ஒரு 45 மினிட்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே வாரம் நீங்கள் கால் பண்ணுறீங்க. தொடர்ந்தும் சிறிதர் இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறிய இடைவெளி தொடர்ந்து துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு விரிவுரையாளர், ஒரு உடற்பயிற்சி, அதாவது மெய்வல்லுநர் போட்டியில் ஆர்வம் இருக்கின்ற ஒரு வீரர், இன்று வரை விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு வீரர், 40 வயதை கடந்தாலும் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு வீரர், அதே போன்று யோகா பயிற்றுவிப்பாளர் போன்ற பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருமுறை தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, இதற்கு முன்னர் நீங்கள் அதாவது உண்மையில் அந்த இளமையில் நீங்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு படித்து இன்று உங்களுடைய சகோதரர்கள் எத்தனை பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றனர். அதே போல அந்த முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைய இளம் சமூகத்தை கூறியிருக்கின்றனர். இந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, நேரத்தோடு நாங்கள் பயணிப்பதனூடாக எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்ய முடியும் என்று நீங்கள் கூறியிருக்கீங்க. சரி, அதே போன்று இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு விடயத்தை கூறியிருக்க, அதாவது இந்த யோகா அதிகாலையில் எழுந்து நாங்கள் ஒரு யோகாவை செய்வதனூடாக எவ்வாறு அந்த நாள் முழுவதையும் நாங்கள் ஆரோக்கியமாக பயணிக்கலாம் என்று. சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன், அதாவது இந்த நீங்கள் சிறு வயதில் உங்களுடைய தந்தையை கௌரவப்பட்டிருக்கின்றீர்கள், அதே போன்று கூறியிருக்கின்றீர்கள். இன்று வரை 74 வயதை கடந்து உங்களுடைய அம்மா உங்களுடன் இருக்கின்றார். ஆனால் அவ்வாறு நீங்கள் வளர்கின்ற பொழுது ஒரு தந்தை இல்லாமல் உங்களை இவ்வாறு படிப்பித்து நல்லதொரு நிலைக்கு வைத்திருக்கின்ற அம்மாவை நீங்கள் அந்த நேரம் நினைத்திருக்கலாம், நான் வளர்ந்து பெரியவனானால் அம்மாவை நான் இப்படி வைத்திருக்கணும், அல்லது அம்மாவுக்கு நான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு இருந்ததா? இருந்தது. ஆனால் அந்த எனக்கு 10 வயசு அப்பா இருக்கும் பொழுது, 10 வயசுன்றது அப்பாவுடைய சித்த வீட்டில் கூட நான் ஓடி திரிஞ்சு விளையாடினான். இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த 10 வயசுன்றது ஒரு இளம் பருவம். ஆனால் அந்த டைமில் அந்த வேலை தெரியல. இப்போ அம்மாவை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெயின் கில்லர்ஸ் தான். உண்மையில பெயின்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் மாஸ்டர். அப்போ அம்மான்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களை முன்னுக்கு கொண்டு வந்தது. பட் அம்மா இதுவரையும் சலித்ததில்லை. என்னால் முடியும், நீ செய்யலாம், அதை இதை செய்யன்னு சொல்லி எங்களை மோட்டிவேட் தந்து கொண்டே இருப்பான். குமாரசாமி ரோபோட், அவரும் சென்னை காலேஜில் விக்கெட் கீப்பராக இருந்தவர். அவரும் எங்கள் அண்ணாவோட சேர்ந்து பயணித்து இப்போ தனித்தனியாக ஒரு 2 துறையில் 2 பேருமே பெரிய ஒரு மெகா ஒரு ப்ரொடியூசர்ஸ் மாதிரி தான், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுற ஆக்கள் மாதிரி நிறைய பேருக்கு. அவரும் ஒரு 40 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார். இவரும் ஒரு 40-50 பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறார். மொத்தத்தில் ஒரு 100 பேர்கிட்ட வேலை செய்யணும். இப்போ 100 ஃபேமிலியும் அது வேலை செய்ய ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் அந்த ஒரு கலர்ஃபுல் இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்,
ஐடியாஸ். நானும் அவையோடைய இருந்து பயணித்தபடியாக நான் அப்பப்போ கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறபடியாக எனக்கு அந்த இதுவரையும் நான் கஷ்டப்பட்டதில்லை. எல்லாமே எனக்கு கடவுள் அந்த டைமுக்கு டைம் எல்லாம் தந்து கொண்டு வந்தவர். அவர் அம்மாவும் சப்போர்ட் பண்ணார், விளையாட்டு நானும் இடத்துல சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் இடப்பட்ட நேரங்களில் கடையில் போய் ஃபேக்ட்ரிகளில் போய் ஹெல்ப் பண்ணுறது. இப்போவும் எங்களோட கடை ஒன்று இருக்குது, ஸ்கூல் யூனிஃபார்ம் கடை உண்டு. அது எங்களோட அம்மா வீட்டிலாம் நடக்குது. அதுவும் நாங்கள் ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செயற்பாடு தான். பாடசாலை மாணவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம்களை கொடுக்கின்ற பொழுது ஒரு ஸ்கூல் ஞாபகங்கள் எங்களை ரீகால் பண்ணும். அப்போ பாடசாலை படிக்க நாங்கள் பட்ட கஷ்டங்களும் அந்த எங்களை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு ஃபீலிங்கும் வரும். நாங்கள் விலையிலும் குறைச்சி தான் கொடுக்குறோம். நாங்கள் அல்லது நிறைய பேரோட அந்த ஷேர் பண்ணிக்க அந்த ஸ்கூல் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸோட அது உண்மையிலே ஒரு சந்தோஷம். அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன கேம், எங்கள் அப்பா என்ன செய்கிறார், அப்போ அப்படியெல்லாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் ரிச்சான பீப்புளும் பெருவினம், மீடியமான பீப்புளும் பெருவினம், வெரி புவர் பீப்புளும் பெருவினம். மேலே புவர் பீப்புள் வரும்பொழுது நாங்கள் சில ஹெல்ப்புகளும் செய்கிறது தான். அப்படியான ஹெல்ப்புகளை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அந்த திருப்தி ஒன்று இருக்குது. அதுக்காக தான் அந்த ஃபீல்டை நாங்கள் திருப்பி சூஸ் பண்ணது. அந்த ஸ்கூலோடு இருக்கிற ஃபீல்டை போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி வேண்ட ஃபீல்டும் ஸ்கூல் ஆஃபீஸ் இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து எல்லாம் பயணிக்கிறபடியாக அது எங்களுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான். உண்மையிலே அந்த ஸ்கூல் லைஃப்ன்றது ஒரு 6-7 வருஷம் தானே, கிரேட் 6 அப் டு 12. அதுக்கு பிறகு இந்த ஸ்கூல் மாணவர்களோடு நாங்கள் ஸ்கூலில் போய் யோகா செய்கிறது, ஸ்கூலில் பாய்ஸோட கதைக்கிறது, பேசுகிறது, அவைகளோட நாங்கள் படித்த படத்தில் கூட தூவானத்தில் கூட இந்த ஸ்கூல் மாணவர்களுடைய பாட்டுகள் எல்லாம் வரும். அவர்களோட பயணிக்கின்ற பொழுது மேலே ஒரு இளமையும் ஒன்று வரும் என்றது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நான் இதுவரையும் எல்லாரும் சொல்கிறது கிரிக்கெட் விளையாடிக்க அண்டர் 19 விளையாண்ட அதே ஸ்பிரிட் இப்பையும் இருக்குது. ஓவரைக்கு கொஞ்சம் வேகம் தான் குறைதொழிய எங்களோட மைண்ட் இப்பையும் ஸ்டில் ஜங் தான். அப்போ எங்களால் முடியுமென்றது எங்களுக்குள்ளேயே நாங்கள் மோட்டிவேஷன். அது இப்போ ஒரு பறவை பார்த்தீங்கன்னா ஏர்லியாக போய் சக்கன்னு சாப்பிடும். ஏர்லி பேர்ட்ஸ் கேச்சஸ் த ப்ரே. எந்த பறவை முன்னுக்கு போகுதோ அந்த பறவை தான் சாப்பாடு. அது மாதிரி நாங்களும் எங்கள் துறையில் எங்கேயும் முன்னுக்கு வர வேணும்னு சொன்னால் நாங்கள் அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு நாங்கள் கொஞ்சம் நடுவே ப்ராக்டிஸ் பண்ண வேணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். இப்போ சித்திரம், கைப்பழக்கம், செந்தமிழ், நாப்பழக்கம். இப்போ யார் எந்த துறையாக இருந்தாலும் இத்தனை வயசாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வயசு ஒரு பேரியர் இல்லை. வயசை தாண்டியும் நாங்கள் சாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய உண்மையான கருத்து. அதுக்கு நீங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. சரி, ஏன் உங்களுக்கு நடிப்பு துறையில் ஆர்வம்? நடிப்பு துறையில் அந்த சூஸ் பண்ணி கொண்டிருக்கும், நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் கலாநிதி விரிவுரையாளர் ரவிரன் சார், அவர் தற்செயலாக கேட்டார், இந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ்லேயும் அமையும் போல் இருக்குது, ஒருக்கா டாக்டர் ஸ்வென்சன் சார் வந்து சந்திக்க சொன்னவர், ஒருக்கா வந்து சந்திப்பியோண்டு அப்படி ஒருக்கா 2 தடவை என்னை கேட்டவில் நான் போய் சந்திக்கிறேன். எனக்கு அந்த துறைக்கும் எனக்கும் வெகு தூரம். ஆனால் கிரிக்கெட்டில் நான் விளையாண்டேன், நான் ஃபிசிக்கலாக. ஆனால் இந்த துறைன்றது ஒரு படங்கள் பார்த்துருக்கேன். இப்போ இந்தியாவில் நான் மேல் படிப்பை படிக்க டிகிரி படிக்க நிறைய ஷூட்டிங் எல்லாம் அவங்களோட YMCA காலேஜெலாம் எடுப்பாங்க. ஜங்மன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் சைதாப்பேட்டில் இருக்குது. அப்போ அந்த காலேஜ் ஒரு 1000 ஏக்கர். அப்போ அங்கே ஷூட்டிங் வரைக்க இந்த நடிகர்கள் விஜய், அஜித், கமலஹாசன், ரஜினிகாந்த், உலக அழகி ஐஸ்வர்யா எல்லாம் நான் நிறைய எல்லாம் மீட் பண்ணி காய்ச்சிருக்கேன். சூர்யா, நந்தா. இப்போ நந்தா படமெல்லாம் எங்களை ஹாஸ்டல்லாம் எடுத்தவி. அந்த படங்கள் பார்க்க எனக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சது தான். இல்லை அந்த டைமிங், படம் எப்படி எடுக்கிறது, எப்படி ஆக்ட் பண்ணினோம், எப்படி அந்த கேமரா, எப்படி அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அப்படி ஒர்க் அவுட் பண்ணினோம். அப்போ நான் கண்ணு கூடாக பார்த்தேன். அது அந்த கண்ணுன்றது உண்மையிலே வெரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிரிக்கெட்லேயும் கண் தான் முக்கியம், எல்லா கேம்லேயும். அதுபோல் இந்த ஷூட்டிங் நடக்கையும் நான் இதுவரையும் ஒரு 100-150 ஷூட்டிங் பார்த்துருப்பேன். 4 வருஷம் அந்த காலேஜில் படிக்க 1-2 படங்களில் சும்மா கிடக்கிற வந்து போனாங்கள். அது படத்தில் வந்ததோ தெரியல. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய டைரக்டர் கலாநிதி ரஜிரன் சார்னால் எனக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் தந்து, நிறைய ஐடியாஸ் எல்லாம் தந்து, ஒரு ஃப்ரெண்ட் வந்தால் எப்படி அவரை மீட் பண்ணுவீங்க, ஒரு உண்மையிலேயே உங்களோட அப்பா செத்தா எப்படி ஃபீல் பண்ணுவேன், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்தால் அவனை கண்டோன்னு எப்படி ஃபீல் பண்ணுவேன், ரியலாக எப்படி ஃபீல் பண்ணுவியோ அதை நீ ஆக்ட் பண்ண வேணும். சில டெக்னிக்ஸ், சில க்ளூஸ் எல்லாம் தந்தவில் அதை ப்ராக்டிஸ் பண்ணினான் தான், இல்லையாண்டு இல்லை. படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோ கட்ட மாதிரி ஒரு மெயின் கேரக்டர்ஸ்
நீங்களாம் நடிக்க போறீங்கன்னு சொன்னபடியா எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் இனம் புரியாத சந்தோஷம். மற்ற ஒரு படத்தில் நடிக்க அதன் ஃபீட்பேக் நல்லா இருக்க வேணும். அப்போ நாங்கள் சும்மா நடிச்சுட்டு போயிடாது. ஏன்னா எவ்வளோ லட்சங்களை போட்டு அந்த ப்ரொடியூசர் எங்களை சூஸ் பண்ணுறாருன்றா எங்களை நம்பிக்கை வச்சு அப்போ நாங்கள் அதை செய்யத்தானே வேணும். அதுக்காக தான் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணினான். ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வெறியக்கே நான் பாடி வெயிட்டையும் குறைச்சி நான் ஒரு 10 கிலோஸ் அந்த படத்துக்காண்டி. அந்த படம் பிறகு உலக நாடு முழுக்க ஓடினது. அதே படத்தை நான் கேடாவில் போனது. நான் கேடாவுக்கு போன போல அந்த படத்தை அங்கேயும் பார்த்து நான் ஆஸ்திரேலியா, லண்டன் எல்லா நாடுகளையும் ஓடி 175 ஷோக்கிட்ட ஓடினது. இப்போ யூடியூப்லேயும் அந்த படத்தை விட்டுருக்கிறோம். உண்மையிலேயே அந்த படம் நடிக்கைக்கு எனக்கு தெரியல அந்த எஃபெக்ட். படம் வெளியே வந்தா பிறகு அந்த எடிட்டிங் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொடுத்தா பிறகு ஒரு 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 பொம்பளையை எப்படி அழகாக மேக்கப் பண்ணினோமோ அது மாதிரி எங்களை தூவானம் என்ற படத்தை அழகாக மேக்கப் பண்ணி அதை வெளியே விட்டுருக்கிறோம். நான் அதை முதல் படம் பார்க்க நான் தியேட்டரில் உண்மையாகவே அழுதேன். அது என்னென்ன தெரியல. படம் பார்க்க நடிக்க நேச்சுரலாக வரையில படம் பார்க்க எனக்கு அந்த மயிரெல்லாம் எனக்கு சிலிக்குது. அந்த உண்மையான அந்த ரியல் ஃபீலிங் எங்களோட கல்ச்சர் எங்களோட சமூகத்தோட இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போனாக்கள் அப்புறம் வெறிக்க அம்மா இல்லை அப்பா இல்லை சௌரவங்க கஷ்டப்படுவினோம். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நான் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்கீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 96 பேட்ச் ஏஎல். எங்களோட பேட்ச் உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை கனடா லண்டனில் நிறைய பேருக்கு இதுவரையும் ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதை சொல்ல முடியாது வார்த்தைகள் இல்லை. என்ன வன்னியில் சில ஸ்கூலில் உடுப்பு கொடுக்குறது, காசு கொடுக்குறது, என்னென்ன வேணுமோ அதை போய் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எம்எஸ் பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருக்கிற 6 month 1 year காசுகளும் பட்டும்படாமல் 5000 அப்படி காசுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு பெருமை தான். அதை பயன்பெறுறவர் ஒரு காலத்தில் அதே மாதிரி அவரும் எங்களோட சமூகத்துக்கு செய்ய வேணும். அதான் உண்மையான விஷயம். தொடர்ந்து சிறிது இடைவெளி தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கேதி சிறுவன் என்ற பெருமகர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை அதாவது இன்றைய இளம் சமூகத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார். சரி, நான் கேட்கின்றேன், அதாவது இந்த படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இலட்சியம் இருந்திருக்கு. நான் படித்து பெரியவனாகி ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஒரு அக்கௌண்டன்டாகவோ வரவன். உங்களுடைய இலட்சியம் என்னவாக? நான் படிக்கிற காலங்களில் இந்த ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்லேயே ஃபுல் இன்வால்மெண்ட், அத்லெட்டிக்ஸ், ரன்னிங் இதெல்லாம் வந்த பண்ணான். ஆர்ட்ஸ் தான் மேத்ஸ் பயோ படிக்க ஆசையாக தான் இருந்தது. அண்ணன் மேலெல்லாம் மேத்ஸ் படித்தவியல். நான் அந்த கிரிக்கெட்டில் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறபடியாக அப்புறம் மேத்ஸ் துறைக்குள்ளே போனால் பிரகாசிக்க முடியாமல் போயிருமென்ற அது ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த ஆர்ட்ஸ் கலைப்பிரிவை தேர்ந்தெடுத்தேன். நான் 1995 ஒரு வருஷம் முந்தையே அட்வான்ஸில் எடுத்தேன். ப்ரைவேட்டாக போர்டு எடுத்தேன். 2B 2C வந்தது. எனக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் வவுனியா வளாகமெல்லாம் கிடைச்சது. அந்த டைமில் இடம்பெயர்ந்திருந்து நாங்கள் டிஸ்பிளே ஆகி 1995 அம்மா எனக்கு வெளியில் வவுனியாவுக்கு போவேனாம். அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆக்களை பிடிக்கிறது அப்படி இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தபடியாக திருப்பி யாழ்ப்பாணம் வந்துட்டோம். அப்படி வந்தும் ஒரு பிரதர் வெண்ணியில் மாட்டு போயிட்டார். நாங்கள் எங்களோட திங்ஸ் எல்லாம் வெண்ணிக்கு போயிட்டு நாங்கள் அப்புறம் இடையில சாவச்சீரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். மற்ற பிரதர் ஒரு மாதிரி வெண்ணியிலிருந்து இங்கே வடமராட்சிக்கு வந்து வடமராட்சியினூடாக வந்துட்டேன். உண்மையிலேயே எங்களுடைய உடைமைகள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டது. ஒரு கையிலே இல்லை. என்னுடைய பிரதர் வெறிக்க மட்டும் ஒரே ஒரு கத்திரிக்கோடை மட்டும் வந்தவர். அவர் ஒரே ஒரு கத்திரிக்கோடை வந்தவர். அவர் ஒரு டெய்லர். அதை படிக்கிற காலங்களில் 10ஆம் ஆண்டுலேயே டெய்லரை கற்றுக்கொண்டவர். கற்று அவர் கடையை ஒரு சின்ன கடை போட்டு பெரிய கடை போட்டு 50 பேருக்கு சிட்டி டெக்ஸ் என்ற டெக்ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. இப்போ அதை கை மாறி கொடுத்துட்டோம். அப்போ அவருக்குள்ள 50 பேர் ஒர்க் பண்ணவேல். எங்களோட அக்காவும் ஒரு டிசைனர். இப்போ அமெரிக்காவில் அவள் ஒரு டிசைனர். அவள் இங்கே அவள் இருக்கேங்கும்போது அவள் ஒரு டெய்லர் எல்லாம் கற்றுக்கொண்டு இப்போ அமெரிக்காவில் ஒரு டிசைனர். அவர் ஓனாகவே தன்னுடைய வீட்டிலிருந்து செய்கிறார். ஏன் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஒரு கைத்தொழில் ஒன்று கட்டாயமாக தெரிய வேணும். என்ன துறையாக இருந்தாலும். இப்போ நாங்கள் ஃப்ளம்மிங்கோ, பெயிண்டிங்கோ, அல்லது ஆர்ட் டிசைனோ, அல்லது யோகாவோ, ஏரோபிக்ஸோ, அல்லது என்ன துறையாக இருந்தாலும் எங்களால் நாங்கள் தனியே செய்து கொள்ள முடியும். ஐ கேன் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் மற்றாக்கள் நம்பி இருக்கிறது நோ டிபெண்ட்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ். இப்போ நான் ஓன் ஹாலில் நிற்க வேணும், ஓன் ஷோல்டரில் நிற்க வேணும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற கலைகளை நாங்கள் பயின்று நாங்கள் ஓனாக செய்கின்ற பொழுது நிறைய பேர்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கலாம். மற்றது நிறைய பேருக்கு இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுட், அதே மாதிரி ஆடை, ட்ரெஸ், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங், நல்ல ஃபுட், இப்போ அந்த கலைகள் எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் பாண்டித்தியம் பெற்று எங்களோட சமூகத்தில் நிறைய வருமானமும் பெறும். பட் எங்களோட வாழ்க்கையில் ஒரு சாப்பாடுன்றது ஒரு சுவை. அந்த சாப்பாடை அழகாக நாங்கள் சாப்பிட்டோம்னா அதை நிறைய டூமச்சாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட வேணும். அப்போ தான் நாங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம். பட் எங்களுக்கு தேவையான துறையை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நாங்கள் நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். எங்களோட சில்ட்ரன்ஸ், எங்களோட சமூகத்தில் இருக்கிற வளமான ஆக்கள் செய்யலாம் ஓ லெவல் ஏ லெவல் ஃபெயில் பண்ணியிருப்பினோம். ஆனால் அவையில் நிறைய திறமைகள் இருக்குது. அவையில் நாங்கள் நிறைய நிச்சயமாக பயிற்சிகளை கொடுத்தா அவர்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை விட ஒரு மாதத்தில் 10 லட்சம் கூட உழைப்பார். அப்படியான ஆக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலையும் அப்படியே போனாக்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அவர்களால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேண்டெல்லாம் வாங்கி பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய பெரிய ஆக்களாக இருக்கணும். அப்போ அவர்களுடைய அந்த வேதனைகள் அவர்களை பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தோத்துட்டோம்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் நாட் defeat, ஃபெயிலியர் இஸ் இன் ப்ரோக்ரஸ். நாங்கள் தோல்விகளில் இருந்து தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல லெசன்ஸ். அப்போ நல்ல லெசன்ஸை கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு அத்திவாரத்தை போட்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாடியை கட்டுற மாதிரி எங்களோட வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை செய்து கொள்ள முடியும். சரி, தற்போது நாங்கள் பார்க்கணும், அதாவது நான் நினைக்கின்ற இந்த நிகழ்ச்சியூடாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய இளம் சமூகம், அதாவது எவ்வாறு தங்களை அவர்கள் செதுக்கிக் கொள்ளலாம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் தற்போது பார்க்கலாம், இந்த உங்களுடைய இந்த யோகா தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களாக இருந்தால் என்ன, யுவதிகளாக இருந்தால் என்ன, அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பாரிய பிரச்சனை இந்த ஒபிசிட்டி, இந்த உடற்பெருமன், அதே போன்ற இந்த தொப்பை. இதனை யோகா மூலம் எவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம்? இது என்னென்றால் இந்த ஊடாக அது பயனுள்ளதாக கட்டாயம் ஜெனட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ உடம்பு ஒரு ஆள் கூடுது இருக்குன்னு சொன்னால் ஜெனட்டிக்ஸ் வழியாக இருக்கும். லைஃப் ஸ்டைலும் செகண்டரி லைஃப், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நாங்கள் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ஃபிட்னஸ் இதில் ஈடுபடாமல் நாங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு கொண்டே இருந்தோம்னா எங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வேறு நீங்கள் சொல்கிறது. அதாவது மெயின்டைன்ஸ் பண்ணுறதெல்லாம் லைஃப் இருக்குது. இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு நாங்கள் பிள்ளைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, எப்படி ஒய்ஃபை மெயின்டைன் பண்ணுறோமோ, எப்படி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோமோ, எங்களோட நெய்பர்ஸ் அவங்கள மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களோட பாடி, அதாவது ஹெல்த்தி மைண்ட் ஹெல்த்தி பாடி என்று சொல்லுவார்கள். அதாவது ஃபிட் எஸ் ஏ ஃபிடில் என்றுவார்கள். நாங்கள் அந்த பயிற்சியில் செய்து கொண்டு வர வேணும். அக்கார்டிங் டு த ரெகுலேஷன் பண்ணிக்கொண்டு, அதாவது ரெகுலேட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு ஆளும் நாங்கள் எங்களை நேரம் கிடைக்கின்ற பொழுது பயிற்சிகளை மார்னிங்கில் வாக்கிங், அல்லது பின்னேரத்தில் ஒரு மூச்சு பயிற்சி, அல்லது காலையில் ஒரு வீட்டில் செய்கிற பயிற்சிகள், அல்லது தோட்டம், அல்லது கிணறு, ஏதாவது ஒரு பயிற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். டைம் அண்ட் டைட் வெயிட் போனோமே, நேரத்தை வீணடிக்கக்கூடாது. தேவையான நேரங்களை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வீட்டில் புள்ளி செதுக்கிறதோ இல்லையண்டா வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறதோ, அப்போ தேவையில்லாமல் நாங்கள் ஒர்க்கர்ஸை பிடிக்க தேவையில்லை. எங்களோட வேலையை நாங்களே செய்ய வேணும். ஓன் ஷோல்டர், அதாவது ஓன் எங்களோட மற்றாக்களில் தங்கியிருக்கக்கூடாது. எங்களோட தேவையில் நாங்கள் செய்ய வலிக்கிட்டோம்னா எங்களோட உடல் உறுப்புகளும் நல்லா இருக்கும். நான் பிரதானமாக சொல்கிறது இல்லைன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் ஈடுபட வேணும். அப்போ தான் அதில் பெரிய ஆளாக வரலாம். உங்களுக்கு வாக்கிங் பிடிச்சிருந்தா வாக்கிங் பண்ணுங்க, இல்லை எக்ஸசைஸ் பிடிச்சிருந்தா எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை ஏரோபிக்ஸ் பிடிச்சிருந்தா டான்ஸ் பண்ணுங்க, இல்லை டான்ஸ் மியூசிக் போட்டு டான்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி வீட்டில் அதாவது பாரங்கள் தூக்குறது, வேலை செய்கிறது, இல்லை ஜிம்முக்கு போகிறது, இல்லை சைக்கிளிங், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் ஈடுபட வேணும். அப்போ அதில் ஈடுபட்டோம்னா நிச்சயமாக ஒரு பயன் கிடைக்கும். எப்பயுமே நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஆட்கள் ஒரு நாள் மீன் போகாது. இன்றைக்கு ஒரு நாள் ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு மரம் வச்சு, தென்னை மரம் வச்சா அது இப்போ காய்ச்சி பிள்ளைங்க எங்களுக்கு பயன் பெறுது. பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை 200 ரூபா. அப்போ அது வந்து சொல்கிறது, உன்னை வளர்த்ததுக்கு தேங்காய் 5 தென்னை மரத்தை வளர்த்துக்கலாம் மாடு என்ன. அப்படி எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் நிச்சயமாக பெனிஃபிட்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது ஒரு நாள் 2 நாள், அதாவது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு தான். இப்போ நாங்கள் படிச்சுட்டு இப்போ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைக்குதோ, நிறைய சம்பளம் எடுக்கிறோம், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம், நிறைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அதே மாதிரி எங்களோட இளைய சமுதாயத்தினரும் கட்டாயமாக நீங்கள் உங்களோட இருக்கிற திறமைகளை ஸ்கூல்லையோ இல்லை சமூகத்திலேயோ இல்லை சமூக நிலையங்கள்லையோ உங்களோட பெரியாக்களோட கேட்டு அறிஞ்சு அந்த துறையினூடாக நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ ஒரு மனிதனுக்கு, அதே போன்று உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு
நீங்கள் வெளிக்கொண்டு வருவீர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய ஆள் தான் என்பதை கூறி நான் என்னை இந்த இதுக்கு அழைத்ததுக்கு மிகவும் நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். உண்மைதான். ஏனென்றால் இதற்கு முன்னர் நாங்கள் இந்த துறை சார்ந்த பல விடயங்களை கருத்திருக்கின்றோம். ஆனால் இந்த துறையில் நீங்கள் எவ்வாறு பிரபலமாக இருக்கிறீர்கள், அதனை எவ்வாறு இன்றைய இளம் சமூகம் உங்களை போன்ற பெரியவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதனூடாக நாங்கள் இந்த துறை கப்பல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.